ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வேடிக்கையான கதை சொல்ல போறேன். தெனாலிராமனும் கத்திரிக்காயும். ஒரு தரம் தெனாலிராமன் ராஜா வீட்டு அரண்மனையில விருந்து சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவர் மனைவி, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், இன்னைக்கு ராஜா வீட்டு கத்திரிக்காய் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த மாதிரி கறி நான் என்னைக்குமே சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றார். அதற்கு அவ சொல்றா, அப்படி என்ன அந்த கத்திரிக்காயில இருக்கு? நான் சமைக்காத கத்திரிக்காயா அப்படின்னு கேட்டா. அதற்கு அவர் சொன்னார், அந்த கத்திரிக்காயில விரையே இல்லை, அந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது, வெண்ணெய் போல இருந்தது அப்படின்னு சொல்றார். அதற்கு அவர் சொல்றா, எனக்கு நீங்க ஒண்டி சாப்பிட்டா போருமா? நானும் நம்ம குழந்தைய சாப்பிட வேண்டாமா? அந்த கத்திரிக்காயை இப்பவே எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சார். அவர் சொன்னார், ராஜா வீட்டு கத்திரிக்காயை எப்படிமா நான் கொண்டு வரட்டும்? காவலாளர்கள் இருப்பார்களே அப்படின்னு கேட்டார். முடியாது, எனக்கு இப்பயே வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சார். சரி என்று அவர் போய் 4 கத்திரிக்காயை பொரிச்சுன்னு வந்துட்டார். கொண்டு வந்து அதை சமைச்சாச்சு. ரொம்ப ருசியா இருந்தது. வாங்க சாப்பிடலாம். வாசனையே ரொம்ப தூக்கலா இருக்கே, நாக்கில் எச்சல் ஊறுதே, இப்பவே சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்றார். சரி வாங்க, இலை போடுறேன், சாப்பிடலாம், பிள்ளைய கூட எழுப்புங்க அப்படின்னு சொல்றார். உடனே இவர் சொல்றார், ஆஹா, இந்த பையன் சின்ன பையன், பசங்களோட விளையாடுறச்சே சொல்லிட போறானே அப்படின்னு யோசிக்கிறார். சரி அப்படின்னு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துன்னு போய் குழந்தை மேல தெளிக்கிறார். தெளிச்சு அந்த பையன் உடனே, அப்பா மழை பெஞ்சுதா அப்படின்னு கேட்குறான். ஆமாம்ப்பா, ஒரே மழை, துணியெல்லாம் நனைஞ்சு போய் எடுத்து பாரு, துணி மாற்றி கொண்டு வா, இன்னைக்கு நல்ல சாப்பாடு அம்மா செஞ்சுருக்காங்க, சாப்பிட்லாம். இல்லைப்பா, எனக்கு தூக்கம் வருதே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இல்லைப்பா, இன்னைக்கு ராஜா வீட்டு கத்திரிக்காய் சமைச்சிருக்கேன், சாப்பிட்லாம் வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறான். சரின்னு போய் 3 பேரும் சாப்பிட்றாங்க. இது இப்படி இருக்க, ராஜாவின் காவலாளி ஒருத்தர் தெனாலிராமன் கத்திரிக்காய் பறிப்பதை பார்த்துவிட்டு ராஜாவிற்கு தகவல் கொடுத்து விட்டான். ராஜா தெனாலிய குடும்பத்தோட கூப்பிட்டார். என் தோட்டத்துல சில கத்திரிக்காய் எல்லாம் திருடு போயிடுத்து, நீர் பருத்தீரா அப்படின்னு கேட்டார். அதற்கு தெனாலி, இல்லையே ராஜா என்றார். குழந்தையை கேட்டார், அம்மா நேற்று என்ன சமையல் செய்தா என்று. அதற்கு அந்த பையன், ராஜா வீட்டு கத்திரிக்காய் பொரியல் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராஜா, பாத்தீங்களா, குழந்தை எங்கேயானு போய் சொல்லுவானா அப்படின்னு கேட்டார். அதற்கு தெனாலி, எப்பொழுது சாப்பிட்டாய் என்று கேட்டார். அதுவா, பெரிய மழை பெஞ்சது, அப்ப சாப்பிட்டேன், நான் கூட தூங்கிட்டு இருந்தேனே அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு, பாத்தீங்களா ராஜா, பையன் கனவு கண்டிருக்கான் தூக்கத்துல அப்படின்னு சொல்றார். சபை கலைந்தது. மறுநாள் ராஜாவும் தெனாலிராமனும் தோட்டத்துல நடந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜா கேட்டார், தெனாலி, இப்போ இந்த கத்திரிக்காயை யார்தான் பறித்திருப்பார்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தெனாலிராமன், எனக்கு தெரியும் ராஜா, ஆனா நீங்கள் தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லு சொல்லு, யார்தான் எடுத்திருப்பார்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் ராஜா. என் மனைவியிடம் தங்கள் தோட்டத்து கத்திரிக்காய் பொரியல் ருசியை பற்றி சொன்னேன். அவள் மிகவும் ஆசைப்பட்டு இப்பொழுதே வேண்டுமென அடம்பிடித்தாள். தங்களிடம் அனுமதி கேட்க கூட முடியவில்லை. பிறகு சொல்லிவிடலாம் என்று நினைத்து பறித்து விட்டேன். சபையில் அனைவரின் முன்பு ஒத்துக்கொள்ள தயக்கமாக இருந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா என்று சொன்னார். ராஜா தெனாலியை பார்த்து சிரித்தார். பிறகு சொன்னார், எனக்கு முன்பே சந்தேகம் இருந்தது, தாங்கள் தான் பறித்திருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒன்றும் சொல்லாமல் வேகமாக கிளம்பி போய்விட்டார் ராஜா. அவர் பின்னே தொடர்ந்து சென்றார். தெனாலிக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்தது, எங்கே தன்னை தண்டிக்கப் போகிறாரோ என்று. பின்னே தொடர்ந்து சென்றார். ராஜா சில கத்திரிக்காய்களை எடுத்து கொடுத்தார். தெனாலி, சாப்பிடுவதற்கு தானே கத்திரிக்காய் இருக்கிறது, ஆனால் நீர் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிட்டு பறித்திருக்கலாம், இருந்தாலும் தாங்கள் தவறை ஒத்துக்கொண்டதற்காக நான் சிறிது கத்திரிக்காயை தருகிறேன், உண்டு மகிழுங்கள் என்று சொன்னார். நன்றி ராஜா என்று சொன்னார் தெனாலி. குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா? இந்த கதையில மாரல் என்னன்னா,
நம்ம தவறு செய்யக்கூடாது. தவறு செய்தால் சீக்கிரம் ஒத்துக்கொள்ளணும். இல்லைன்னா அது பெருசாக போய் அவமானத்தில் முடியும். சரியா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.